இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். நேற்று நல்லாயன் ஞாயிறை நாம் சிறப்பித்தோம். இன்றும் நானே நல்லாயன் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்வதை பார்க்கிறோம். நல்ல ஆயன் மந்தைக்காக உயிரை கொடுக்கிறான். ஓநாய் வருகிற பொழுது முன்னின்று மந்தையை, ஆடுகளை பாதுகாக்கும் பொருட்டு ஓநாயோடு போராடக்கூடியவனாய் நல்லாயன் இருப்பான். ஆனால் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர் துன்பம் வருகிற பொழுது தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போய்விடுகிறார். ஏனென்றால் அவர் கூலிக்காக வேலை செய்கிறார். நல்லாயன் இது என்னுடைய மந்தை, என்னுடைய ஆடுகள் என்ற உரிமையோடு இருப்பதனால், உள்ளார்ந்த அன்போடு இருப்பதனால், அவர் கூலிக்காக வேலை செய்யாததனால், உயிரையே தியாகம் செய்யும் அளவிற்கு அன்பும் துணிவும் அங்கே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நிலையிலே ஆயராக, ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவராக, நம்மை நம்பி ஒரு குழுவை அல்லது ஒரு குடும்பத்தை ஒப்படைத்திருக்கிறார். அந்த குழுவிற்காக, குடும்பத்திற்காக நாம் நம்மையே அர்ப்பணித்து உழைக்க அழைக்கப்படுகிறோம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தைக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் அதை விட்டு ஓடி சென்று விட முடியாது. ஏனென்றால் நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. திருமண வாக்குறுதியாக திருமண தம்பதியினர் இப்படியாய் கொடுப்பார்கள்: இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருப்பேன் அல்லது உறுதியாக இருப்பேன். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நோய், துன்பம், வேதனைகள், துயரங்களில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்று பலர் குடும்பங்களிலே பிரச்சனைகள்,
தோல்விகள், பொருளாதார இழப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஓடி போய் விடுகிறார்கள். நல்ல வருமானம், வசதி, வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது உடன் இருப்பவர்கள் இவைகள் குறைகின்ற பொழுது இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம் என்று விலகிச் சென்று விடுகிறார்கள். நல்ல ஆயன் மந்தைக்காக உயிரையே கொடுப்பான். துன்பம் வருகிற பொழுதும் உடன் இருப்பான். கூலிக்கு வேலை செய்பவன் தான் ஓடி போவான். இந்த நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையை கூலிக்காக, வேலை கொடுக்கிற ஊதியத்திற்காக வேலை செய்கிறோமா? உள்ளார்ந்த அன்போடு பொறுப்போடு நாம் செய்கிறோமா? இன்னும் இந்த மக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கூலிக்காக கூட, வாங்கும் ஊதியத்திற்கு கூட உண்மையாக உழைப்பது கிடையாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாங்கும் ஊதியத்திற்கு ஏற்றவாறாவது குறைந்தபட்சம் உழைக்க இன்றைய நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். ஊதியம் வேண்டும், ஆனால் உழைக்கக்கூடாது. முன்னேற வேண்டும், ஆனால் உழைக்கக்கூடாது. தவறான சிந்தனை, இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த ஒரு வேலையையும் வெறும் கடமைக்காக மட்டுமே செய்யாமல் அந்த வேலையை, அந்த பொறுப்பை நேசியுங்கள், உண்மையாக உழையுங்கள். அப்பொழுது அந்த உழைப்பின் பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஆண்டவர் உங்களுடைய உழைப்பை, ஊதியத்தை ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு சேர்க்க நினைத்தாலும், சம்பாதிக்க நினைத்தாலும் அது நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல ஆயனாய் இருங்கள். கடவுள் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நல்ல ஆயனாக, பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நல்லாயனே, எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் இயேசுவே, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஆண்டவரே. உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. நம்பிக்கையோடு உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அருளால் நிரப்புவீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போம் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தினால் நீர் தொடும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இன்று நோயாளர்களை சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னமாக இருந்து உம்முடைய அமைதியினால், சமாதானத்தினால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஒற்றுமையோடு, நல்ல உடலுள்ள சுகத்தோடு இணைந்து வாழும்படியாய் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். உழைப்பிற்கேற்ற நல்ல ஊதியத்தை தாரும். ஆண்டவரே, இதோ நிலம் வாங்கவும், வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய, படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்தருளும். திருமணத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், குழந்தை வரம் வேண்டியும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. இன்றே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வேண்டுதல் கேட்டு எங்களை வழிநடத்துவீராக. உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களின் குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் எங்களின் ஜெபம் கேட்டு மன்னித்து விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் வெற்றியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். ஆண்டவரே, நீர்
நீரே ஆசீர்வதித்து தர வேண்டும். நீரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.